This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ரைட். அண்ட் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. பட் இதோட உண்மை பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த தகவல் எங்கிருந்து நாம எடுத்தோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுஜித் பாலாஜி. என்னடா பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு நீங்களா நினைப்பீங்க. நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு நெட்டில் நீங்கள் எங்கே போய் எதை நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக இதுவும் வந்துட்டு வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதை பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்கலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சுஜித் பாலாஜி நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். ஓகேங்களா? அதுலேயும் அவர் ஒர்க் பண்ண இடம், படித்தது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லண்டனில். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ண இடம், ஒர்க் பண்ண இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட சின்ன வயசில் பயங்கரமான வளர்ச்சின்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐல தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணாரு. லாஸ்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி. ஓகேங்களா? இவர் வந்துட்டு இப்போதைக்கு தற்போதைக்கு உயிரோட இல்லை. ஓகேங்களா? இது நமக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம். அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதை பற்றி நமக்கு தெரியாது. அது அப்புறமேல். ஏன்னா அது வந்துட்டு கவர்மெண்ட் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தந்துடுவோம். ஓகேங்களா? சரி ரைட்டாங்க. இப்போ விஷயத்துக்குள்ள போயிடலாம். சுஜித் பாலாஜி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியில் பயங்கரமாக ஒர்க் பண்ணவர், பெரிய அளவில் பெரிய இடத்துல இருந்தவர். ஓகேங்களா? அவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிலையும் கடைசியாக இருந்தார். இந்த சாட் ஜிபிடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் புரியாதுன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் ஏஐ கிட்ட நீங்கள் போய் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் உடனே தருது. ஓகேங்களா? பட் அது எப்படி தருது, அது எங்கிருந்து தருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபீட் பண்ணி வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா மோடின்னு சொல்லும். மோடிஜி. ஓகேங்களா? இப்போ மோடிஜி பிரதமர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த இடத்துல தவறுதலா நம்ம மாற்றி ஃபீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைய பிரதமர் வந்துட்டு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஃபீட் பண்ணி வச்சிருந்தா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு வரும்னு கேட்டிங்கன்னா கார்த்திகேயன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏஐ டெக்னாலஜியில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் சேவ் பண்ணி வச்ச விஷயங்கள் தான் ஏஐ டெக்னாலஜி. இது தெளிவாக முதல் புரிஞ்சுக்கோங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். நீங்கள் போய் டைப் பண்ணி வாய்ஸ் சர்ச் கொடுத்து அப்படியெல்லாம் கொடுத்து ஒரு விஷயத்த உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சு தொலாவி கண்டுபிடிக்கிற விஷயத்த நொடி பொழுதுல நீங்கள் கேட்டால் உடனே தரக்கூடியதான் ஏஐ. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ரொம்ப லென்த்தியாக போக வேண்டாம். நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். பட் இந்த விஷயங்களை எங்கிருந்து எடுத்து ஃபீட் பண்ணுறாங்க, இதுதாங்க விஷயம். இதுதான் சுஜித் பாலாஜி சொன்ன விஷயம். ஓகேங்களா? இப்போ ஏஐக்கு ஒரு விஷயத்த ஃபீட் பண்ணுறாங்கன்னா அது எங்கேருந்து ஃபீட் பண்ணாங்க? ஏஐ ஒரு ஒரு வீடியோ காமிக்குதுன்னா அந்த வீடியோ எங்கே இருக்குது? ஏஐ ஒரு இமேஜை காமிக்குதுன்னா அது எங்கே காமிக்குது? கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எடுத்து நம்ம கூகுளில் போட்ட விஷயத்தை தான் ஏஐ காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு எடுத்து ஏஐ அந்த சாட் ஜிபிடியில் ஃபீட் பண்ணி வைக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரி, ஓகே மக்களே. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு கத்தி. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ சுஜித் பாலாஜி இறந்ததுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இங்கே தாங்க விஷயமே இருக்குது. இப்போ யூடியூபர்ஸ் அண்டு நிறைய பேர் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் போடுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வீடியோவை இன்னொருத்தர் எடுத்து போடக்கூடாது. காப்பிரைட்ஸ் வந்துடும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கு வந்து பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் போடணும். இந்த விஷயத்த அந்த துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னோட வீடியோ இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நான் அதுக்கு கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? என்னோட வீடியோ நீங்கள் எடுத்து போடக்கூடாது. பட் இதே மேட்டரை நீங்கள் வேற மாதிரி உங்கள் ஸ்டைலில் பேசி உங்கள் இதில் இது பண்ணி போடலாம். ஆனால் ஏஐ டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் காரசாரமாக உருட்டி பிரட்டி தந்தா அது அப்படியே வேற மாதிரி வந்துடுது. பட் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யார்கிட்டயும் எந்த பர்மிஷனும் வாங்குறது இல்ல. கூகுள்லேருந்து திருடப்பட்ட நெறைய விஷயங்கள் தான் ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது உண்மையும் கூட. இதுல என்ன ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தர் உருவாக்குன விஷயத்த அவரே போய் ஏஐல போய் இன்னொரு தடவ பார்த்தாருன்னா, அது வேற மாரி தெரியுது. இது நல்லா இருக்கே! நம்மளோடதோட இது நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏஐ டெக்னாலஜில ஒர்க் பண்ணி போட்டுர்றாங்க. அதுதான் சாட் ஜிபிடி. ஓகேங்களா? ஸோ இந்த உண்மைகள சுஜிர் பாலாஜி சொல்லியிருக்காரு. ஸோ சுஜிர் பாலாஜி சொன்ன இந்த விஷயங்கள்னால தான் அவர் இறந்திருப்பாரோ, தற்கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போய்க்கிட்டு இருக்கு. இது ரூமர். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இத பத்தின உண்மை என்னன்னு தெரியாது. பட் என்னன்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, சுஜிர் பாலாஜி ரொம்ப போல்டான ஆள். ஓகேங்களா? அவர் சூசைட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு அவரோட உடல்ல எந்த ஒரு காயங்களும் கிடையாது. அதனால இது வந்துட்டு சூசைடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா வந்துட்டு அப்படி கிடையாது. காயங்கள் இல்லைன்னா அது சூசைடா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ அதோட விஷயங்கள் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி பின்னாடி வரும் காலத்துல கண்டிப்பா வெளிய வரும். நம்ம பார்ப்போம். பட் ஏஐய பத்தி இன்னைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேர்த்த முடியும். தேங்க் யூ.